உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு. இந்த வழக்குகளை மறு விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. இவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களுக்கு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். உச்சநீதிமன்ற உத்தரவினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, விரிவா விவரிங்க. வணக்கம். தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக அவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய், பிரசாந்த் குமார் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி, அபிஷேக் மனு சிங்வி, முரளிதர் உள்ளிட்டோர் இந்த வழக்கு விசாரணை என்பது குறிப்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்கு முரணாக இந்த உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதியின் உத்தரவு அமைந்துள்ளதாகவும் இதில் பல்வேறு சட்ட முரண்களை அவர்கள் சுட்டிக்காட்டி வாதிட்டனர். இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகளை மறு விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்ததுடன் இந்த மேல்முறையீடு மனுக்களுக்கு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.